அனைவருக்கும் வணக்கம். சிம்மராசினியர்களுக்கு இனிதான் ஆட்டம் ஆரம்பம். எதிரிகளுக்கு கூட இந்த நிலை வரக்கூடாது என்ற வகையில் ராகு மற்றும் கேதுவினுடைய சஞ்சார நிலையின் காரணமாக என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு, கிரகநிலைகளின் ரீதியாக அமையிருக்கும் சாதகங்கள் என்ன, பாதகங்கள் என்ன என்று பார்க்கும்போது இக்காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் சிம்மராசி கேதுவும் கும்பத்தில் ராகுவும் சஞ்சரிக்கிறாங்க. சப்தமஸ்தானத்தில் ராகு சஞ்சரிப்பதால் திருமண முயற்சியில் ஈடுபட்டு இருப்பவர்களுக்கு கல்யாண வாய்ப்புகள் கூட இருக்குதுங்க. பொருளாதாரத்தில் சகஜ நிலை ஏற்பட இருக்குது. குடும்பத்தில் சுப செலவுகள் அதிகரிக்குங்க. வெளிநாட்டு வணிகம் ஆதாயம் தருங்க. அதே போல் ஜென்ம ராசிக்கு கேது வருவதால ஆன்மீக நாட்டம் அதிகரிக்குங்க. சமூக நலனில் அக்கறை காட்டுவீங்க. அது மட்டும் இல்லாம புகழ்மிக்க ஆலயங்களுக்கு சென்று வழிபட்டு வரும் வாய்ப்பும் உண்டு. உத்தியோகத்தில் எதிர்பார்த்த நிறுவன மாற்றம் கிடைக்க இருக்கு. உடல் நலம் சீராக மாற்று மருத்துவம் உங்களுக்கு கை கொடுக்குங்க. உங்களுடைய உடல் ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் சிறு உடல் உபாதை என்றாலும் கூட உடனே மருத்துவரிடம் அணுகி அதற்கான சிகிச்சை எடுத்துக்கொள்வது மிக மிக நல்லதுங்க. இந்த காலகட்டங்களில் கணவன் மனைவிக்குள் அன்பும் அந்யோன்யமும் அதிகரிக்க இருக்கு. வீடு மாற்றம் நிறுவன மாற்றம் ஆகியவை ஏற்பட இருக்குதுங்க. குடும்ப ரகசியங்களை வெளியில் சொல்ல வேண்டாம். பெற்றோரின் உடல் நலத்துல கவனமாக இருங்க. அதே போல் பணிபுரியும் பெண்மணிகள் சக பணியாளர்கள் தொல்லை உண்டு, எச்சரிக்கையாக இருப்பது அவசியம். சிம்மராசினியர்களுக்கு கிரகநிலைகளின் ரீதியாக கூறப்படும் பரிகாரம் என்ன என்று பார்க்கும்போது இத்தருணங்கள்ல திருக்கடையூர் சென்று அபிராமி அம்மன், அமிர்தகண்டேஸ்வரர் வழிபாட்டை மேற்கொள்ளுங்க. எண்ணற்ற நன்மைகள் உங்களுடைய வாழ்வில் ஏற்படும்.